இல்லை இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையும் வந்து இப்போ சவுக்கு சங்கர் கைது, ஃபெலிக்ஸ் கைது இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு பரபரப்பான சொன்னால் இன்னொரு பக்கம் வந்து பரபரப்பாக தான் இருக்குது. அதிமுக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமாக இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போர்க்கொடி தூக்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போதும் சின்னம்மா சசிகலாம்மா ரொம்ப அமைதியா இருக்காங்களே சார். எதுவுமே வெளியே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? புயலுக்கு பின் பூகம்பமா இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு டீச்சர் வேணும் தான். அவங்க வந்து டீச்சராக இருப்பாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபலாக இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. தட் மீன்ஸ் முதலமைச்சர் எடப்பாடி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன கேட்டால் எல்லா தேர்தலிலும் அவர் வந்து போட்டிட்ட எல்லா தேர்தலும் வந்து தோல்வி அடைகிறாரு. அப்போ தோல்வி அடைஞ்சிட்டு இவர் தலைமையில் வந்து ஒரு அதிமுக கட்சி நம்ம கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரா? இந்த சைடில் இருக்க திமுகவுடைய கூட்டணியை உடைக்க தவறிட்டாரு. ஒரு 50 கோடி ரூபா போட்டு வந்து தேமுதிகவை வந்து தன் பக்கம் இழுக்க முடிஞ்ச எடப்பாடி ஏன் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு 500 கோடி செலவு பண்ணி கூட இந்த பக்கம் இருக்கிற திமுக கூட்டணியை உடைச்சிருக்கலான்னு ஒரு தகவல் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்லலை. மோடியா லேடியான்னு கேட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோடியா எடப்பாடியான்னு ஏன் இவரால் கேட்க முடியல? ஏன்னா மோடியை வந்து பகச்சிக்க விரும்பலை. மோடி தயவில் தான் இங்கே வந்து அதிமுக வந்து நம்ம தலைமையில் இருக்க முடியுன்றது அவர் வந்து கணிக்கிறார். அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி கட்சியாக இல்லை. ஆனால் சாதி கட்சியாக கிட்டத்தட்ட திட்டமிட்டு மாற்றப்படுது. அதுக்கு சில பேர் வேலை செய்கிறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா வணக்கம் சார். வணக்கம் சார். இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அரசியலில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து டிஎம்கே பற்றி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் சீமான் அவர்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வரப்போறாரு, கூட்டணி வைக்க போறாரு, கூட்டணி வைக்க மாட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களோட பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. இதில் ஏடிஎம்கேல என்ன நடக்குது? இபிஎஸ் ஐயா எங்கே போனார் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? இல்லை இவ்வளோ பரபரப்பான சூழ்நிலையும் அந்த சவுக்கு சங்கர் கைது, ஃபெலிக்ஸ் கைது இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு பரபரப்பான சொன்னால் இன்னொரு பக்கம் வந்து பரபரப்பாக தான் இருக்குது. அதிமுக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமாக எடப்பாடிக்கு போர்க்கொடி தூக்குறாங்க, செங்கோட்டையன் வந்து எதிர்ப்பில் இருக்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. மூத்த தலைவர்ன்ற அடிப்படையில் சில வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் அல்லது ஏதாவது கருத்து வேற்றுமை இருக்கும் தான். ஆனால் யாரும் வெளிப்படையாக வந்து பேசலை. இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போர்க்கொடி தூக்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போதும் சின்னம்மா சசிகலாம்மா ரொம்ப அமைதியா இருக்காங்களே சார். எதுவுமே வெளியே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்? புயலுக்கு பின் பூகம்பமா இருக்குமா? அப்படிலாம் இல்லை. பொதுவாக அவங்க வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற அந்த ஒரு வார்த்தையில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து கட்சியை அவங்க கைப்பற்றணுன்ற அந்த மாதிரி இல்லை. ஒரு அதிமுக வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு ஆதரவு அவங்களுக்கு ஆதரவுன்ற இந்த அணிக்கு ஆதரவு அந்த அணிக்கு ஆதரவுலாம் இல்லை. பொதுவாக வந்து கேட்டிங்கன்னா வந்து அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அந்த அதிமுக வந்து கடுமையான விமர்சனங்கள் எதுவும் வைக்கவே இல்லை. தவறாக கட்சியை வழி நடத்துகிறாருன்ற மாதிரியோ அந்த மாதிரியான மாற்று கருத்துக்களை வந்து எதுவும் வந்து அவங்க வைக்கலை. அது ஒரு வகையில் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கட்சி வந்து ஒற்றுமையாக இருக்கணும். எந்த ஒரு அணியையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு அவர்கள் வந்து இப்போ கட்சியை உடைக்கணுன்ற அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் இவங்க வந்து நானும் கூட பின்னோக்கி நகர்ந்து பார்க்குறேன். கடந்த 2 வருஷமாக கூட பார்க்குறேன். அவங்க கட்சியை வந்து எடப்பாடி தலைமையிலான கட்சியை வந்து உடைக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவும் எடுத்ததா தெரியவே இல்லை. முக்குளத்தோர் தரப்பில் வந்து கொஞ்சம் அதிருப்திகள் இருந்தால் கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊதி பெருசாக்கி ஒரு பெரிய பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து சசிகலா அவர்களுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. அதுக்கான முன்னெடுப்புகள் எதுவுமே அவங்க செய்யலை. இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தால் கூட இப்போ ஒரு தனித்து தான் களம் காண்றார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு ஏதாவது வந்து இப்போ ஓபிஎஸோட பிரச்சாரத்துக்கு ஏதாவது சசிகலா போயிருக்காங்களா? இல்லை. ஒரு அணியில் கூட இருந்துக்கலாம் வேணா, சரிங்களா? டிடிவியும் வந்து ஓபிஎஸும் ஒரே அணியில் கூட இருக்கலாம், பிஜேபி தலைமையிலான அணியில். ஆனால் அந்த அணிக்கு வந்து சசிகலா வந்து போய் பிரச்சாரம் ஏதாவது பண்ணாங்களா? இல்லை. அப்போ இந்த பக்கம் இபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை அவங்களுடைய வந்து கட்சியை உடைக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்கள ஆதரிச்சோ ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லை. அப்போது சசிகலாவோட பார்வை நம்ம பொதுவாக பார்க்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களே, அதை நிஜத்துலேயும் அவங்க வந்து வெறும் வாய் வார்த்தை கிடையாது அப்படின்ற அந்த பார்வையில் தான் பார்க்க வேணும். எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நம்ம வந்து அந்த கடந்த காலத்தை நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணுன்ற ஆசை இருந்திருக்கலாம், கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கணும்னு ஆசையாக கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் கூட
அவங்க வந்து ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. பிஜேபி யாரை கை காட்டுதோ அவங்கள வந்து முதலமைச்சராக ஆக்கலை. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் சமூகத்தில் இல்லைனா கூட எடப்பாடியை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நியமித்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்து பெரிய ஒரு சூறாவளியான காலகட்டம் தான். பிஜேபியோட அதட்டல் உருட்டல் மிரட்டலாம் அகில இந்திய தலைமையிலேருந்து அவங்க வந்தால் கூட, அவங்க சிறைக்கு போகணும் தெரிஞ்சால் கூட உறுதியாக இருந்தாங்க. ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் வந்து அடையாளம் காட்டிட்டு தான் போனாங்க. அவர் தான் சிஎம்ன்றதை நியமனம் பண்ணிட்டு போனாங்க. அப்போது அந்த ஒரு உறுதியான வந்து அந்த எண்ணத்தை நம்ம பார்க்கும்போது அந்த நிலையில் வந்து மாறலை. அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து இவங்க வேணாலும் கடுமையான விமர்சனம்லாம் வச்சுருக்கிறாரு ஜெயக்குமார். நாயை ஒப்பிட்டுலாம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, எதையோ பார்த்து எதையோ வந்து குலைச்சி அந்த மாதிரி வந்து ஒப்பிட்டுருக்காரு. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், கடுமையான வார்த்தைகள் கூட சசிகலா அவர்கிட்ட வந்து இபிஎஸ் தரப்பு ஏன் விமர்சனம் பண்ண ஜெயக்குமார் கூட அவங்க வந்து பதில் விமர்சனம் பண்ணலை. அதனால என்னன்னா அவங்களுக்கு வந்து சசிகலா அவர்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற அந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்க. கரெக்டு தானே சார்? ஒற்றுமையாக இருந்தால் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அதிமுக காணாம போயிடும், அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரே கிடையாது, எல்லாரும் சிதறி போய் கிடக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அதில் ரொம்ப முக்கியமான ஆளுங்கள்லாம் பிஜேபியில் போயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நிற்கிறாரு, இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த இதை ஒற்றுமையாக இருந்தால் இந்த விஷயம் நடந்திருக்காதுல்ல சார்? ஒற்றுமையாக ஸ்ட்ராங்காக இருந்தால் விஷயமா இப்போ எல்லாரும் எதிர்நோக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுக எவ்வளோ வலிமையில் இருக்குதுன்றது அதனுடைய பர்சன்டேஜ், அதோட வாக்கு சதவீதம், அதை ரொம்ப எல்லாரும் உற்று நோக்குறாங்க. பல அரசியல் கணிப்பாளர்கள் கூட எடப்பாடி வந்து எவ்வளோ சதவீதம் வாக்குகள் வாங்குவார், ஒரு 30% வந்து வாக்குகள் வந்து கடந்து போனால் எடப்பாடி அவர்கள் தலைமை வந்து உறுதியான தலைமைன்றது நம்பப்படும். ஆனால் அதற்கு கீழே ஒரு 25% வாங்குறாரு, அதுக்கும் கீழே குறையுது அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு சக்தியாக தான் இருக்கிறாங்க. சசிகலா அவர்களும் சரி, டிடிவியே நம்ம வந்து அமமுக தனி கட்சியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த வாக்குகள் தானே அவர் எடுப்பார். அப்படினால அவரே கண்டனம். அப்போது ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ரெண்டாவதுன்னு கேட்டால் கட்சிக்குள்ளே ஒரு பெரிய அதிருப்தி இருந்தால் தான் இவ்வளோ வாக்கு சதவீதம் குறையும். அப்போது 30% வாக்குகளை கடந்தால் இரண்டாவது இடத்தை பெறக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இபிஎஸ் இருந்தால் கூட மொத்த வாக்குகளில் அவர் வந்து அதிமுக முழுமையாக அவர் கையில் இருக்குது, அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்கன்றது பொருள். அந்த சதவீதம் குறையும் போது 25% ஆகுது, இல்லை அதுக்கும் கீழே குறையும் போது பார்த்திங்கன்னா இவருடைய தலைமையை வந்து அதிருப்தி இருக்குது. அப்போ அங்கே ஒருங்கிணைந்த அதிமுக தேவை. அதை யார் வந்து முன்னெடுப்பாங்க? எல்லோரையும் ஒரே யார் முன்னெடுத்தா நல்லா இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு டீச்சர் வேணும் தான். அங்கே ஒரு டீச்சர் தேவை. அவங்க வந்து டீச்சராக இருப்பாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்ஸிபலாக இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. தட் மீன்ஸ் முதலமைச்சர், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லது அவங்க யார் கை காட்டுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துப்போம். ஆனால் அங்கே ஒருங்கிணைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் தேவை தான். நம்ம எல்லோரும் சொன்னான்னு கேட்டிங்கன்னா இவங்க பலரும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த எதிர்ப்புன்றதில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு, அதை திமுக எதிர்ப்புன்னா அதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தாங்க. அதுதான் அதிமுக ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களாக அவங்க பின்னாடி வர வச்சுது. ஜா பிரிஞ்ச காலத்தில் கூட சரி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக எதிர்ப்பில் இருந்து பார்த்திங்கன்னா இறுதி வரை உறுதியான நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு கடந்த காலத்தில் ஓபிஎஸ் வந்து சட்டமன்றத்தில் பார்த்து சிரிச்சதையே அவங்களால ஏற்றுக்க முடியல, அது நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பழசெல்லாம் மறந்து இவங்க வந்து ஒருங்கிணைச்சாங்கன்னா, நான் சொல்கிறேன்னு கேட்டால் அந்த 30% வாக்குகள் தாண்டாத பட்சத்தில் 25% 30% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக தேவைப்படுது. அதுக்கு வந்து முன்னெடுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிறவங்க கேசி பழனிசாமி மாதிரி இருக்கக்கூடாது. ஒருங்கிணைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை யாரும் ஏளனம் பேசாமல், யாரையுமே கடுமையான வார்த்தைகள் விமர்சனம் பண்ணாதவங்க தான் ஒருங்கிணைக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பேசாமல் இருந்தாலே போதும். கருத்து தெரிவிக்கிறன்ற பேரில் ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்துக்கிட்டு கருத்து தெரிவிக்கிற பேரில் அல்லது ஊடகம் ஏதோ ஒரு ஊடகங்களை உட்காந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைக்கிறவங்க, அதிமுகவை ஒருங்கிணைக்கிறவங்க, அதிமுக உறுதியாக இருக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரையும் கடுமையாக சாடாதவங்களாக இருக்கணும். ஓபிஎஸ்ஸையும் சாடக்கூடாது, இபிஎஸ்ஸையும் சாடக்கூடாது, சசிகலா அவர்களையும் சாடக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருங்கிணைக்க முடியும், சரிங்களா? அந்த ஒருங்கிணைக்கிறவங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சலை வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அவர்களை வந்து உறுதியான ஒரு தலைமையை வந்து தலைவியாக மாற்றினதே வந்து பார்த்திங்கன்னா நடராஜன், சசிகலாவுடைய அவங்களுடைய வகையறாக்கள் தான். அது எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? உறுதியான ஜெயலலிதா உறுதியான தலைமையை உருவாக்குறது. அதுக்கு பிறகு அவங்களுடைய செயல்பாடுகள் தனித்துவம் பெற்ற தலைவராக வந்து ஜெயலலிதா உருவெடுத்தாங்க, அது வேறு.
ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் அதே மாதிரி இப்போவும் கூட வந்து சொல்ல கேட்டால் இந்த சுணக்கம் இப்போ வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் எடப்பாடி மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்ன கேட்டால் எல்லா தேர்தலிலும் அவர் வந்து போட்டியிட்ட எல்லா தேர்தலும் வந்து தோல்வி அடைகிறாரு. அப்போ தோல்வி அடைஞ்சிட்டு இவர் தலைமையில் வந்து ஒரு அதிமுக கட்சி நம்ம கையில் இருக்கணும்னு நினைக்கிறாரா? அது எவ்வளோ தான் தோல்வியை சந்திக்கட்டும், ஆனால் கட்சி நம்மக்கிட்ட இருக்கணும்னு சொன்னார்னா அப்போ ஆட்சின்ற அந்த ஆட்சியில் அமரக்கூடிய அந்த இலக்கு என்ன ஆகுறது? இருக்க சதவீதம் குறையும் தேர்தல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சின்றது நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்றது தானே. ஒரே ஒரு விஷயம் வேணால் வந்து நம்ம சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தோல்வியை சந்தித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய கட்சியோட கூட்டணி வேணான்ற ஒரு முடிவு எடுத்தார் இல்லையா, அதை வந்து வேணால் நம்ம பாராட்டலாம். ஆனால் அதே சமயத்தில் அதை செய்யும்போது இந்த சைடில் இருக்க திமுகவுடைய கூட்டணியை உடைக்க தவறிட்டாரு. ஒரு 50 கோடி ரூபா போட்டு வந்து தேமுதிகவை வந்து தன் பக்கம் இழுக்க முடிஞ்ச எடப்பாடி ஏன் வந்து இந்த பக்கம் இருக்கிற ஒரு 500 கோடி செலவு பண்ணி கூட இந்த பக்கம் இருக்கிற திமுக கூட்டணி உடைச்சிருக்கலாம்னு ஒரு தகவல் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்லலை, அப்படி ஒரு தகவல் இருக்கு, அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இபிஎஸ் அவர்கள் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களா சார்? ஆமான்ற நான் இப்போ அவர் என்னன்னா அவர் பார்வை இப்படி இருந்திருக்கலாம். இது வந்து பாராளுமன்ற தேர்தல், இதில் பெரிய அளவில் நம்ம கவனம் செலுத்த வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த தோல்வி தானே உங்களுக்கு இந்த தலைமை வேணுமா வேணும்? இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கேட்டால் யார் பிரதமர்ன்றது நமக்கு வந்து கவனம் இருந்தால் கூட 2024 தான் 26க்கான இலக்கு. இப்போ இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமர்ன்றது கவனம் இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அதிமுகன்ற அந்த கட்சியோட வந்து வாக்கு சதவீதம் எவ்வளவு கிடைக்கும், எடப்பாடி தலைமையில் தான் வந்து அதிமுக இருக்குமா இல்லை தலைமை மாறுமா? எல்லா இந்தியா முழுவதும் பிரதமர் யாருன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணணும் கேட்டால் அந்த வாக்கு சதவீதம் வச்சு பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி வந்து அதிமுக தலைவராக இருப்பாரா இருக்க மாட்டாரா, ஒரு பொதுச் செயலராக இருப்பாரா இருக்க மாட்டாரா, அதிமுக தலைமை மாறுமா, அப்படி ஒரு பார்வை வந்துடுச்சு. அப்போ இதுக்கு யார் வந்து வழிவகை செஞ்சது? எடப்பாடி தானே. நீங்கள் எப்பவும் கொடுக்குற அந்த டஃப் ஃபைட் கொடுத்துருக்கணும்ல, அப்போ ஏன் கொடுக்காம விட்டீங்க? இந்த கூட்டணியிலேருந்து ஒரே ஒருத்தருக்கு கூடுதலாக ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் ஒரு பிளான் பண்ணி தான் அவர் அமைதியா இருக்காரு. யாரோ சொல்லி ஏதோ ஒரு பிளானிங்ல தான் அமைதியா இருக்காரு. அது என்னன்னா வந்து இல்ல அவர் வந்து இந்த போட்டியை அப்ப நீங்க போட்டிட்டு இருக்க கூடாது. எங்களுக்கு இலக்கு வந்து 26 தேர்தல் நாங்கள் பார்த்துக்கிறோம், சட்டமன்ற தேர்தல் சொல்ல போட்டிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஆர்வம் காட்ட நீங்களும் உங்களுக்கு ஆர்வம் குறையும் போது நீங்கள் என்ன தான் வந்து பணம் செலவு பண்ணாலும் கேட்டால் மாவட்ட அளவில் மாவட்ட செயலர் யாரும் வேலை செய்யவே இல்லை. குறிப்பாக தென் மாவட்டங்களில் வந்து மாவட்ட செயலர்கள் வேலை செய்யவே இல்லை, இறங்கி வேலை செய்யலை. ஏன்னா தலைமைக்கே அந்த ஐடியா இல்லை. அதனால தான் நான் அன்னையிலேருந்து நான் சொன்னேன்னு கேட்டால் மோடியா லேடியான்னு கேட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோடியா எடப்பாடியான்னு ஏன் இவரால் கேட்க முடியல? ஏன்னா மோடியை வந்து பக்கத்துக்க விரும்பலை. மோடி தயவில் தான் இங்கே வந்து அதிமுக வந்து நம்ம தலைமையில் இருக்க முடியுன்றது அவர் வந்து கணிக்கிறார். என்னென்னா இப்போ இங்கே வசதி என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் கூட்டணி எங்களால் வந்து வேணான்னு சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு ஒருவர் இருந்தார். அவங்களும் அண்ணாமலைக்கும் ஒரு எண்ணம் வந்துடுச்சு. என்னன்னு கேட்டால் நம்ம வந்து தனித்து போட்டிடணும் சொல்லிட்டு அவர் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு பிஜேபி தலைமைக்கு. இல்லை இந்த தேர்தலில் நம்ம வந்து தனித்து வந்து நம்ம நின்று நம்ம தலைமையிலான ஒரு அணி வந்துச்சுன்னு கேட்டால் நம்ம வந்து வாக்கு சதவீதம் காட்ட முடியும், 2வது இடத்தை அடைய முடியும். கண்டிப்பாக அப்படி இப்படின்னு போட்டி பார்த்தா சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரான்ல சார் வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ இவர் பெரிய கவுண்டர், அவர் சின்ன கவுண்டர்ன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சரிங்களா? யார் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து பெரிய கவுண்டர், அண்ணாமலை சின்ன கவுண்டர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ யாருக்கு 2வது இடம்? இப்போ நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். யார் சின்ன கவுண்டர் யார் பெரிய கவுண்டர் தெரிய போகுது, இந்த ரிசல்ட் தெரியும். ஸோ இதை இப்போ புரிஞ்சிடுச்சிங்களா? இப்போது அதிமுகன்ற ஒரு கட்சி வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அதிமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதி கட்சியாக இல்லை. ஆனால் அது சாதி கட்சியாக கிட்டத்தட்ட திட்டமிட்டு மாற்றப்படுது. அதுக்கு சில பேர் வேலை செய்கிறாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல் நிபுணர், அரசியல் சாணக்கியர், அரசியல் திறனாய்வாளர், அதுக்கப்புறம் தேர்தல் வெற்றி வியூக நிபுணர், அந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி அரசியல் வித்தகர் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா மெனக்கட்டு வேலை செய்கிறாங்க. அது அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகன்றதை வந்து காத்திமுக வைக்கணும், கவுண்டர் திமுகவை மாற்றணும், அதுக்கான வேலைகள் செய்கிறாங்க. இப்போ முக்குளத்தோர் தரப்பில் வந்து என்ன தான் வந்து பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, இவர் பலரும் இருக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவர் நான் சொல்லக்கூடிய அடுத்த நிலை தலைவர்கள், முதல் வரிசையில் இருக்கிற தலைவர்களும் இருக்கிறாங்க முக்குளத்தோரில் எடப்பாடி கிட்ட இருக்கிறவங்க. ஆனால் அவங்க வந்து
அந்த அளவுக்கு பிரகாசிக்க முடியல. அங்கே ஒரு அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா இருக்கிறாங்க. ஸோ மீண்டும் அதிமுக வந்து சரிவை நோக்கி அந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சரியாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து அந்த கோணிப்பையை வந்து நல்லா தைக்கிறவங்க வேணும். என்ன சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா தலைமை மாறணுங்கிற தலைமை மாறணும்னு கூட சொல்ல, அந்த தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிற வந்து வலுப்படுத்துகிற வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து செய்யக்கூடிய ஒரு தலைமை வேணும். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தெரியும் அதிமுக என்ன நிலைமையில இருக்கு, யார் தலைமையில இப்போ இருக்கிறவர் கரெக்டா இல்லை வேற யாரும் வேணுமா அப்படிங்கிறது இந்த 4ஆம் தேதி வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துடும். தொடர்ந்து இதுக்கப்புறம் அதிமுகவில் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றிம்மா.